Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய இரக்கம் நிறைவாக கிடைக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளெல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக மனமுருகி பாவத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும். இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இரக்கமும் ஆற்றலும் உள்ள இறைவா, போர்களை ஒழித்து செருக்குற்றோரை நீர் தாழ்த்துகின்றீர். நாங்கள் அனுபவிக்கும் கொடுமைகளையும் எங்கள் கண்ணீரையும் விரைவில் நீர் அகற்றி அருளும். இவ்வாறு நாங்கள் அனைவரும் உண்மையாகவே உமது மக்கள் என அழைக்கப்பட தகுதியை பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, திருவசனங்கள் 1-6 வரை, 21-22 வரை மற்றும் 7-8 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோஸின் மகனான எசேக்கியா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நாம் உன் திருமுன் உண்மை வழியில்
மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கை நின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிக்கையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 மாத பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் வெறுமையுமே இன்றும் தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடா துணையாய், நீ என்னுள் உறைந்திடா ஆறுதலாய், நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. Alleluia, Alleluia, Alleluia.
நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாளினுடைய இறைவார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து பேருவகை கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவருடைய திருமுன் நீங்கள் மகிழ்ச்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாட்கள் என்பதை நம்ம மறந்து போகாதபடி கடவுள் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும்போது நாம் இப்போ பணத்தை நோக்கி, பணத்தின் முகத்தை நோக்கி ஓடக்கூடாது. மனிதர்களுடைய முகத்தை நோக்கி ஓடாத, ஆண்டவரை நோக்கி பாரு. மனுஷங்களை நம்பினவெல்லாம் வீணாக போயிடுவான் அப்படின்னு பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. மனிதர்களை நம்பி அவர்கள் சபிக்கப்படுவார்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம மனிதர்கள்னு சொல்லும்போது எல்லாத்தையும் தான். இப்போ நான் ஒரு குருவானவர், ஒரு அதிகாரியின் காலில் விழுந்து நான் வாழலாம் நினச்சேன் அப்படின்னா நான் சபிக்கப்பட்டவன். ஒரு அரசியல் தலைவர் அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவருக்கு கீழே அவருடைய காலை நக்கி வாழ்ந்துடலாம், மனுஷங்களை நம்பி வாழ்ந்துடலான்னா அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதனால தான் முன்னாடியெல்லாம் நம்ம நல்ல தலைவர்கள்னு எடுத்து வச்சு பார்க்குற போது அவர்கள் தன் உரிமையை விட்டு கொடுக்காத, தன்னுடைய அந்த நிலையை விட்டு இறங்காத தலைவர்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அரசியல் தளத்திலே அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க. நிறைய புது திட்டங்கள் எல்லாம் உருவாக்குனாங்க. இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவரால் ஒரு புது திட்டம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லா தெரியும், அவர் மனிதனை மையப்படுத்தி அல்லது ஒரு தலைவனை மையப்படுத்திய ஒரு அரசியல். அதனால தான் கடவுள் அந்த காரியத்திலெல்லாம் பெரிய அதிசயத்தை செய்ய முடியாதபடி கஷ்டப்படுறார். அதனால் நம்ம எல்லோருமே கடவுளுடைய முகத்தை நாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு தலைவன், ஒரு தலைவி கடவுளை முதல்ல நாடணும். ஒரு மனைவி என் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாமே, என் மனைவி தான் எனக்கு எல்லாமேன்னு ஒரு கணவர் நினச்சாலோ இல்லை, கடவுள் தான் நமக்கு எல்லாமே. ரெண்டு பேருமே இதே கருத்தியெல்லாம் முன் வச்சா அந்த குடும்பத்தில் ஒன்றிப்பு இருக்கும், அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும். சண்டை வரும், எல்லாம் வரும், ஆனால் அதை தாண்டி இந்த அமைதி இருக்கும், அதை தாண்டி ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்க குடும்பம் பிளவுபடாது. பாருங்களேன், இப்போ பணத்தை யார் மையப்படுத்துகிறாங்களோ, பெருமையை மையப்படுத்துகிறாங்களோ, ஜாதியை மையப்படுத்துகிறாங்களோ அவங்க கடவுளை கீழே தள்ளிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதை ஒன்று போராடும். அந்த குடும்பங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும்.
அதை செயல்படுத்தி பார்க்கணும். எல்லாத்துலேயும் கடவுளுடைய முகத்தை நம்ம பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம அடிக்கடி அதனால தான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். எபிரேய மொழியில் இந்த ஜெபத்தை ஜெபிங்க. ஏன்னா நம்ம மொழியிலேயே ஜெபிச்சிட்டு இருந்தால் நமக்கு சில நேரத்தில் போர் அடிக்குது இல்லையா? அதான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபாதர்ஸ் வந்து மந்திரிக்கும் போது பரலோத்து மந்திரத்தை சொல்லுவாங்க. லத்தீன் மொழியில் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ லத்தீன் மொழியில் அவங்க ஜெபத்தை சொல்லும் பொழுது மக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பக்தி பிரவாகமாக இருக்கும். அப்படி ஜெபிக்கிறாரு பாருங்கள் என்ன மொழியில் அப்படின்னு அப்படியே ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. நம்ம இப்போ யாராவது ஜெபிக்க வராங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்னன்னாக்கா அவங்க பார்ப்பாங்க என்ன பரலோத்து மந்திரம் சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போது அந்த தெரியாத மொழின்னும் போது அதில் ஒரு 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 சந்தோஷம். இப்போ நாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து கடவுள் பேசிய மொழி எபிரேயத்திலிருந்து தான் அரமாய்க், ரெண்டுமே இணைந்து செல்லக்கூடிய ஒரு மொழிகள். எபிரேயமும் அரமாய்க்கும் கொஞ்சம்தான் மாற்றம். அதனால் இயேசு எபிரேயமும் பேசினார், அரமாய்க்கும் பேசினார். இயேசுவின் மொழி எதுன்னு கேட்டால் அரமாய்க்கு தான். அவர் எபிரேயமும் பக்கத்துலலாம் பேசினதுனால எபிரேயம் பேசுவார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாம் எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் எபிரேயத்திலேயே இந்த ஜெபத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதை நீங்கள் சும்மா இருக்கும்போது எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், பனேகா யாக்வே அவாகேஷ் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பனேகான்னா உமது முகத்தையே, யாவேன்னா ஆண்டவருடைய பெயர், ஆண்டவர், அவாகேஷ்னா நாடுவேன், அதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கி நான் இது ஏற்கனவே நம்ம இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டு ஜெபிங்க. இன்னொரு ஜெபத்தையும் நான் புதுசாக சொல்லி கொடுக்குறோம் எபிரேய மொழியில் உங்களுக்கு. அதாவது யாக்வே இஹ்யக் இம்மாக். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். இது வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இல்லை, அடுத்தவங்களை பார்த்தா சொல்கிறதுக்கு. ஆண்டவர் உன்னோடு இருப்பார், ஹீ வில் பி வித் யூ, யாஹ்வே வில் பி வித் யூ அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, அவங்கள வழி அனுப்பும் போது, நீங்கள் பிள்ளைங்களை வழி அனுப்பும் போது நீங்கள் என்ன செய்யணும்? போய்ட்டு வாம்மா, பார்த்து போம்மா, பசுக்காரன் வருவான், பார்த்து போ, எல்லாம் சொல்லுங்கள். கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போவார்னு சொல்கிறோம் இல்லையா, உன்னோட வருவார்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் யாக்வே இஹ்யக் இம்மாக். யாக்வே இஹ்யக் இம்மாக். ரொம்ப சின்ன வார்த்தை தான். இதை நீங்கள் சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், வாழ்த்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மொழியை சொல்லும்போது இன்னும் கடவுள் உங்கள் ரொம்ப கேட்பார். ஏன்னா அவருக்கு பேசின மொழி இல்லையா, அதனால் கண்டிப்பாக கேட்பார். யாக்வே இஹ்யக், யாவேன்னா ஆண்டவருடைய பெயர், இஹ்யக்னாக்க வில் பி இருப்பார். இம்மாக் அப்படின்னா வித் யூ, இம்மாக் அப்படின்னா வித் யூ. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த இறைவார்த்தை வழியாக வெளிப்படுத்துகிறாரு. சில பேர் என்னை திட்ட கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் ஹீப்ரு கிளாஸ் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். இதை நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் இல்லை, சின்ன மொழி தான் அது. நம்ம அதை பேசுகிறத பழகிக்கிறது நல்லது. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய அடியார் பாருங்கள், முதல்ல எசேக்கியா, அந்த முதல் வாசகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க, ஆண்டவருடைய அந்த எசேக்கியாங்கிற ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். எசேக்கியா அவர் எப்படி ஜெபிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நற்செய்தியில் பார்க்குறோம். சீடர்களோட இயேசுவினுடைய அந்த நிலை பாருங்கள். நற்செய்தியை முதல்ல டச் பண்ணிவிட்டு நம்ம இந்த வார்த்தைக்குள்ளே போகிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து அவங்க பசியாக இருந்தாங்க. பசியாக இருந்தபோது அவங்க என்ன செய்கிறாங்க? பறித்து சாப்பிட்றாங்க. அப்போ அந்த சீடர்கள், இந்த பரிசேயர்கள் பாருங்கள், உடனே பாயிறாங்க புலி மாதிரி. எப்படி சாப்பிட்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னு. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? நல்லா பைபிள் கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் பசியாக இருந்ததா, அந்த வழியாக நிறையா தடவை போயிருப்பாங்க. பசியாக இருந்ததுனால தான் அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அதை எடுத்து அவர் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கதிரை போட்டு தேய்க்கணும் இல்லையா, இப்படி செய்யக்கூடாதான். ஓய்வு நாள் அன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க இப்படி போட்டு தேய்க்கிறது வந்து அது வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதனால தான் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ இயேசு பாருங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதில் ஒரு அருமையான விஷயத்தை பாருங்கள். இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். இப்போ இவங்க உள்ளே போகும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அர்ப்பண அப்பங்களை வந்து அவங்க பாதுகாத்து வச்சுருந்துக்காங்க. இப்போ இந்த அடையாளம் எங்கே இருக்குது? நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் அப்பங்களை பாதுகாக்கிற, அப்பங்களை உள்வைத்து தேவையின் போது எடுத்து கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்து அந்த அப்பத்தை கொடுக்கறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. நற்கருணை பெட்டி இருக்குது, பிழை இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்புறது. இப்போது இங்கேயும் இருக்குது பாருங்களேன் அர்ப்பண அப்பங்கள். வேறு எங்கேயாவது இந்த அடையாளம் இருக்குதா பார்த்தீங்களா? எங்கேயுமே இருக்காது. நம்ம கத்தோலிக்க திருச்சபை ஆலயங்களில் இந்த முறைமை, நற்கருணை பெட்டி வைத்து
நற்கருணை பெட்டிக்குள்ளே அந்த அர்ப்பண அப்பங்களை வைத்து நம்ம ஜெபிப்பது, அதை தேவையின் போது எடுத்து பயன்படுத்தும் நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு ஆழமான அடையாளத்தை தொடர்ச்சியாக கொண்டிருக்கிற ஒரே திருச்சபை நம்முடைய திருச்சபை. அதனால் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா அப்படின்னு சொல்லி அதை ரெஃபரன்ஸ் காட்டிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாதா? இப்போ கோயிலில் மட்டும் வேலை செய்யலாமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்ல பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்போ கடவுள் எதை பலி அவர் விரும்புகிறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட, அதனால் பலியே வேண்டாம், கோயிலுக்கே போக வேண்டாம், திருப்பலியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அந்த முடிவு எடுக்கக்கூடாது. இதை விட இரக்கம் உயர்ந்தது. ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம். மீகா 6:8 ஆண்டவர் சொல்வார், ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரு. நல்லது எதுன்னு காட்டிட்டாருப்பா, காட்டியிருக்கார். நேர்மையை கடைபிடித்தலையும். நல்லா பாருங்கள், 3 காரியம் அழகாக சொல்வார். அடிக்கடி நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். ஓ மானிடா நமக்கு தான் சொல்கிறாரு, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும். இரக்கம் காட்டுறது ஆட்டோமேட்டிக்காக வராது, நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி காட்டணும். நாட்டம், அது மீது நாட்டம் வைக்கணும். இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு இருப்பதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். இப்போ கடவுளை இந்த ஒரு வேளை கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர் இருக்கிறாங்க. சில பேர் கேட்பாங்க, அவங்களாம் மோட்சத்துக்கு போவாங்களா, இவங்களாம் மோட்சத்துக்கு போவாங்களா, இவங்களாம் கிறிஸ்தவர் அல்ல அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாரும் மோட்சத்துக்கு போவாங்க இந்த ஃப்ரேமுக்குள்ளே நின்னாங்கன்னா. நேர்மையாக இருக்கணும், இரக்கம் காட்டணும், கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியாக நிற்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா அவங்க யாராக இருந்தாலும் கடவுள் அவங்கள சந்திப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தில் இன்றைக்கி கடவுள் பாருங்கள் இந்த அடையாளத்தை தான் காட்டுறார். கடவுள் எவ்வளோ இரக்க மிகுந்தவராக இருக்கிறார் பாருங்களேன். இறைவனுடைய அடியார் இறைவாக்கினரே போய் எசையா போய் சொல்கிறார், உனக்கு வயசு நேரம் ஆயிடுச்சு, உனக்கு நோய் வந்துருச்சு, இனிமேல் நீ முளைக்க முடியாது, யூ கெட் ரைட், நீ எல்லா வேலைகளையும் செட்ரைட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனேயும் பாருங்கள் அந்த எசேக்கியா என்ன செய்கிறாரு, அழுவுறார். நீர் உம்மை விட்டு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன நீ சாக போகிறேன்னு சொன்ன உடனே சுவர்புறம் தம் முகத்தை திருப்பி கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே நான் உமது திருமுன், பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன். உமது திருமுன் நான் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானதை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி அழுதார். ஒரு ஆம்பளை, அது ஒரு அரசன், பாருங்கள் எப்படி அழுகுறான் பாருங்களேன். அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா பெக்கி கதோல் அப்படின்னு போட்டிருக்கு. எபிரேய வார்த்தை பெக்கி கதோல் அப்படின்னா வெப்ட் பிட்டர்லி. ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பிட்டர்லின்னா ரொம்ப கசப்பாக இல்லை, தமிழில் நம்ம சொல்கிறது போல் தேம்பி அழுவுறது, உண்மையாக உணர்ந்து அழுவுறதுங்க. சும்மா நம்ம நினச்சா இப்போ அழுவலாம். இப்போ நான் நினச்சேன்னா கண்ணிலேருந்து 2 சொட்டு தண்ணி நம்மளால் வர வைக்க முடியும். எப்படியோ ஒரு மேஜிக் பண்ணி நம்ம மனசுக்குள்ளே போய் எதாவது சொல்லி வைக்கலாம். இப்போ சினிமாவில் நடிக்கிறவங்களாம் கிளிசரின் போட்டுட்டு அழுகிறாங்க. பட் ஆனால் இந்த உணர்ந்து அழுகிற நிலை இருக்குது பாருங்களேன், கண்டிப்பாக அது ஆண்டவருக்கு அறிவார். ஏன்னா உள்ளத்தை உணர்கிறவர் கடவுள் மட்டும்தான். அதனால் ஒரு ஆம்பளை அழுவலாமா, அழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அழுகுறார், கடவுளுக்கு முன்னாடி அவர் உண்மையாக அழுகுறார். இப்போ கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருடைய அந்த நிலையை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த இரக்கத்தின் தேவன் அவர். பல இடத்துல அவரை நம்ம அப்படி தான் அடையாளப்படுத்தோம். இயேசுசாமி இறங்கி வந்ததே தந்தையினுடைய முகத்தை மாற்றி காட்டுறதுக்கு தான். நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கடுமையான தந்தை இல்லைப்பா, அவர் இரக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கடவுள் இயேசுசாமி நிறைய உதாரணங்களை கொடுத்துட்டு போனார். இந்த கடவுள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நம்மளை யாருன்னு காட்டாதில்லை, வெளிப்பாடு. அவர் வெளிப்பாடு கொடுக்குற இரக்கத்தின் தந்தை. அவர் சமாரியர், நல்ல சமாரியனுடைய அடையாளம் அவர். அப்புறம் ஊதாரி மைந்தன் தேடி வருகிற போது ஓடி போய் கட்டி பிடிக்கிற அந்த அன்பு தந்தை அப்படின்னு நிறைய அடையாளத்தை இயேசுசாமி கொடுத்துருக்கிறார். பிதாவை காண முடியாத பிதாவை என்னை வைத்து கண்டுகொள்ளுங்கள்னு சொல்லி தன்முகத்தை காட்டினார் இயேசுசாமி. அப்படிப்பட்ட நிலையில் பாருங்களேன், ஆண்டவருடைய வாக்கு எசையாவுக்கு அருளப்படுகிறது. எந்த எசையா போய் நீ சாகப்புறன்னு சொன்னாரோ அவர்கிட்டயே ஆண்டவர் செய்தி சொல்கிறாரு, உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையிலிருந்து விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். பாருங்கள், நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அவர் எப்படி ஜெபித்தார் இன்றைக்கி அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். கடவுள் இரக்கத்தை கொடுப்பார், அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்போ பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப தேம்பி அழுதார். பெக்கி கதோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ட் பிட்டர்லி, கடினமாக அவர் என்ன செய்கிறார், அந்த வேதனையை உணர்ந்து அழுகுறார்.
இப்போ அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். நன்மைகளை எடுத்து சொல்லி ஜெபிக்கிறார். அவர் என்னென்ன செய்தார் கடவுளுக்கு முன்னாடி அதை எடுத்து சொல்கிறார் பாருங்கள். முதல்ல ஐ ஹாவ் வாக்டு பிஃபோர் யூ இன் ட்ரூத், உங்களுக்கு ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையாய் வழி நடந்திருக்கிறேன். அதை தான் அவருடைய ஜெபத்தில் நம்ம பார்க்குறோம். அவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், ஆண்டவரே நான் உமது திருமுன் உண்மை வழியில் நடந்திருக்கிறேன். உண்மை வழியில் முதல்ல வாக்ட் இன் ட்ரூத். ரெண்டாவது பாருங்கள், வித் அ லாயல் ஹார்ட், மாசற்ற மனத்துடன். ரெண்டாவது விஷயம் உண்மை வழியில் நடக்கிறது, மாசற்ற நிலையில் நடக்கிறது. மூணாவது காரியம், வாட் இஸ் குட் இன் யுவர் சைட், உங்களுடைய பார்வையில் எது நல்லதோ அதை செய்து. இன்றைக்கி பாருங்கள், உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தரலும். அப்போது இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்கணும், இந்த எசேக்கியா ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறார் இல்லையா. அவர் முதல்ல பாருங்கள் ஆண்டவருடைய வழியில் நடந்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய வழினா என்னென்னு நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் நடந்துட்டுருக்கிறோம். அதை யோசித்து பாருங்கள் முதல்ல இவரை போல். ரெண்டாவது, மாசற்ற மனதுடன், மாசு இல்லாத ஒரு மனசு, அதாவது எல்லாம் இந்த ஸ்க்ரூப்லஸ் கான்ஷியன்ஸுன்னு வாங்க. அவங்க நன்மையான உள்ளத்தோடு எதிர இருக்கிறவங்க வந்தால் கூட இவனை எப்படி கவுத்து போடலான்னு நினைக்கிறது தான் ஒரு அழிவுக்குரிய எண்ணம். இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகமே எப்படி போகுதுன்னா, யுவர் நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப், அடுத்து இருக்கிறவன் தான் உனக்கு பகைவன், அதனால் அவனை எப்படியாவது நீ மேற்கொள்ளணும், அதனால் எப்படியாவது நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கற்றுக் கொடுக்குது. அப்படி இல்லை, கடவுள் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இயேசு சாமி இழக்கத்தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போது கடவுளுடைய அந்த காரியம் பாருங்கள், நம்ம மாசற்ற மனதோடு யோசிக்கணும். அவன் என்ன நிலைமையில் வந்தால் நமக்கு என்ன, நான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன். நம்மளாம் பாவிகளாக இருந்து பாவத்தை தான் கொடுத்தோம், கடவுள் நன்மைத்தனத்தை கொடுத்தார். அதுதான் மாசற்ற மனநிலை. அடுத்ததாக பாருங்கள், உன் பார்வைக்கு நலமானவற்றை, என் பார்வைக்கு நலமானவற்றை இல்லை, நம்ம பார்வைக்கு இதுதான் நல்லா தான் இருக்கும், நம்ம செய்வோம், எனக்கு விருப்பம் இதுதான் அப்படின்னு. இப்போ கடவுளுடைய பார்வைக்கு எது நலமானது அதை பார்ப்பது தான் லுக்கிங் திங்ஸ் ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி லார்ட். கடவுளுடைய பார்வையிலிருந்து ஒரு காரியத்தை பார்ப்பது. இன்றைக்கி இந்த 3 காரியத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாட்டினுடைய தலைவர் இப்படி யோசித்தா அந்த நாடு எப்படி இருக்கும், மிகவும் சிறப்பாக இருக்கும். சில நாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செயல்படுறது, அந்த தலைவர்களை பார்க்குற போது அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க, மக்கள் நலனை முன் வைக்கிறாங்க. ஒரு அதிகாரி, ஒரு குருவானவர், இப்படி எல்லா தளத்திலையும் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கம் நம் வழியாய் கடந்து செல்ல நம்ம என்ன செய்யணும், நம்மை கையளிக்கணும், நம்மை கொடுக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஏதோ கடவுளிடமிருந்து இரக்கத்தை வாங்கி கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக மட்டும் இல்லாமல் நாம் இரக்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக. இப்போ பரிசேயர்கள் ஒருவேளை அந்த வழியாக போகிறாங்க, சீடர்கள் இப்படி சாப்பிட்றத பார்த்துட்டு, ஓ பசியாக இருக்கீங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் இயேசு சாமியுடைய பார்வையில் அவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருப்பாங்க பாசிட்டிவ் சைடில். இன்றைக்கி பாருங்கள், அவங்க கண்டனம் செய்தாங்க. அப்போ தான் கடவுள் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி அவங்க எதிர்வினையில் போனதுனால எதிரணியில் நின்று தான் இன்றைக்கும் இந்த பைபிள் எங்கெல்லாம் வாசிக்கப்படுதோ அங்கெல்லாம் அதை பேசிய பரிசேயர்கள் என்ன செய்வாங்க, எதிரணியில் தான் நின்று அடையாளப்படுத்தப்படுவாங்க. அதனால தான் கடவுள் நம்மளை எல்லாம் ஆண்டவர் பக்கமாக, ஆண்டவர் விரும்புகிற பக்கமாக இருந்து செயல்பட அழைக்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனமே, நம்முடைய வழியை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் எந்த வழியில் செல்கிறேன், என்னுடைய வழியில் இரக்கம் மேம்பட்டு கிடக்கிறதா, என்னுடைய பார்வையில், என்னுடைய வார்த்தையில் இரக்கம் இருக்கு. அவன் என்னத்தை கொடுத்தான், அவன் வெறுப்பை கொடுக்குறான், நான் வெறுப்பை கொடுக்குறேன். இல்லை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாட்டு காலம். அவன் ஒரு கண்ணை எடுத்துட்டா நீ கண்ணை எடுத்துரு, அவன் இந்த வார்த்தையை போட்டானா நீ இந்த வார்த்தையை போடு, அவன் எந்த வாளை எடுக்கிறானோ அதே வாளை நீயும் எடு. அப்படி இல்லை, இயேசு சாமி சொல்கிறது, அவன் எந்த வாளை எடுத்தாலும் நீ இரக்கத்தின் வாளை எடு, மன்னிப்பின் வாளை எடு, அன்பின் வாளை எடு. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆவிக்குரிய படைக்கலன்கள், கருவிகள். ஆகவே இந்த ஆசீர்வாத கருவிகளோடு நம்ம தீமைக்கு எதிராக போர் தொடுப்போம். கண்டிப்பாக கடவுள் மிகப்பெரிய மாட்சியை, விடுதலையை இந்த உலகத்திலே அவர் வாய்க்க பண்ண நாமும் கருவியாக இருக்கிற பொழுது உங்களை கண்டிப்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிலைபெற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று.
என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று, உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் அமைதியும் தமது இரத்தத்தினால் எங்கள் பகைமை உணர்வுகளை ஒழித்தவருமான உமது திருமகனை நினைவு கூர்ந்தருளும். அதனால் நீர் அன்பு செய்யும் மக்களுக்கு நேரிடும் தீமைகளை கண்ணுற்று இப்பலி பொருள் வழியாக நீடித்த அமைதியை மீண்டும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீரே. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையே தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணென்றும் ஊழியம் புரிய தகுந்தவரன் ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது துறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறப்பாக தேசங்களை ஆளக்கூடிய தலைவர்களையும் நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே மாசற்ற ஒரு இதயத்தையும், நன்மைகள் செய்கிற ஒரு இதயத்தையும், மக்கள்பால் அன்பு கூறுகிற இதயத்தையும் வைத்து அவர்களை உம்முடைய அன்பின் தீயால் பற்றி எறிய செய்வீராக. நாங்கள் அனைவரும் உடைய திருவையோடு இணைந்து அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீரேவர்களை நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து. இவரே
விடுதலையின் அடையாளமாய் தந்தையிடமிருந்து வெளிப்பட்டவர். நாமும் விடுதலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நம் மத்தியிலே உணவாய் வருகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்த நமக்கு நித்தியமாய் வழிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மக்களின் இதயத்திற்கு வலுவூட்டும் ஒரே அப்பத்தை சுவைத்து நிறைவு பெற்றுள்ளோம். நாங்கள் போரின் கொடுமைகளிலிருந்தும் எங்களை நீர் விடுவித்து உமது அன்பு நீதி சார்ந்த சட்டத்தை நாங்கள் உறுதியுடன் கடைபிடிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் மகத்தான காரியங்களை காண சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.